వస్తారా డాడీ ఇవన్నీ ఇట్లా వేసి ఉన్నావే எதுக்கு ஆளே போய் 1 மணி நேரம் ஆகும். இப்போ இன்னும் கத்திக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். என் ஃபோன் எங்கே வச்சேன்? அடிமா தண்ணி கேன் பிரிச்சா கொஞ்சம் குடிக்க தண்ணி தரமா. கொஞ்சம் முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். அதான் என்னாச்சு ஃபேக் ஐடியா? இந்த ஃபேக் ஐடி கம்மநாட்டிக்கு வேறு வேலை வெங்காயமே இல்லை. ஜேகே இருக்கியா போயிட்டியா? ஆளே காணோம். ஏண்டா ஃபேக் ஐடி எவன்டா அது கமெண்ட் பண்ணுது? சொன்னல சந்தோஷ் ஃபங்க்ஷன் என்ன ஆச்சு? சொன்னல இந்த ஃபங்க்ஷன் போனோன்னு சொல்லி சாப்பிடாமான்ட்டோன்ட்டு அதுக்கு பிரியாணியும் அந்த சைடிஷ் சிக்கன் 65 எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லி கேட்கவே இல்லை. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. சொன்னல வீட்டு பக்கத்தில் சொல்லி. ஆக்சுவலாக அவங்க வேறு வீக்கு ஃபங்க்ஷன் டேட் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா டேட் மாற்றினாங்களா, ஸோ சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல. இல்லைன்னா நான் ஈவினிங்கே போயிருப்பேன். மதியம் தான் நினைக்கிறேன் ஃபங்க்ஷன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்தா இப்போ தான் பந்தல் பார்த்தா ஐயோன்னு ஓடி போயிட்டு வந்தேன். நல்லா இருக்கு அதில் போகாமண்டா. இதுதான் ఎక్కడ పిలిచేది మా వీళ్ళని పెట్టుకొని? ఒకే అరుపు. సరే పర్వాలేదు వదిలేస్తుంది. వాళ్ళకి ఇప్పుడు బిజీగా ఉంటారులే. మరి ఏం చేసేది? நோரை மையமாட்டார் வீல் நோரெலாம் வாய மூட வைக்க முடியுமா? சொல்லு சந்தோஷ். அப்புறம் நீ சொல்லு. அப்புறம் என்ன பிளான்? எப்படி போயிட்டுருக்கு? நாளைக்கு என்ன டேட்டு? ஒர்க் எப்படி? இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தியா? கொஞ்சமாச்சும் ரெஸ்ட்டு கிடச்சிதா இல்லையா? அப்பா பட்டு மாமி வந்துடுவா தும்முனதை பார்த்தா. கதையா? ஓகே, ஒரு குட்டி கதை ஒன்று நான் பார்த்தேன் இன்றைக்கி, அதை சொல்லவா? இது வர முதல்ல கதையை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பார்க்குறோம், மறந்து போய்டுறோம்ல. அதில் ஏதோ ஒரு சிலது மட்டும் தான் மைண்டில் நிற்கிது இல்லை. அதெல்லாம் என்ன கதை வந்து என்னென்னா, கதை ஞாபகம் இருக்குது. என்ன கதைனே ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் எப்படி ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுறேன். ரெடி? ஃபேக் ஐடி ஒரு கமெண்ட் போடு. சிங்கம் இல்லையா? கமெண்டு ஃபேக் ஐடி. வாங்க ஏழையில் சிரி பிரதர், எப்படி இருக்கீங்க? சந்தோஷ், நான் ட்ரை பண்ணுறேன். கனவு ஞாபகம் வச்சுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். நல்லா இருக்கீங்களா பிரதர்? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு டாடி. சந்தோஷ்க்கு அப்புறம் நம்ம ஏழையின் சிறு பிரதருக்கு ஹாய் சொல்லு. ஜேகே வேற பர்த்டே வாங்கி சொல்லணும் போல போயிடுச்சு. இல்லை ஜேகே போயிடுச்சு. சரி, இவருக்கு ஹாய் சொல்லிடு, தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லிடு.
ஹாப்பி பர்த்டே ஜேகே.